சத்தமின்றி முத்தம் தான் படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து இன்டர்வல் வரும்போது ஒரு நல்ல படத்துக்கு வந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. கதை நல்லாயிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது எனக்கு ஒரு புது ஜானரே தோணுது, சூப்பர் டார்க் காமெடின்னு சொல்லிட்டு. டார்க் காமெடினா கேரக்டர் சீரியஸாக இருப்பாங்க, நம்மளுக்கு சிரிப்பு வரும். இது படம் எடுத்த லட்சணத்தை பார்த்து நம்மளுக்கு சிரிப்பு வருது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி வெயில் அடிக்குது, பின்னாடி இவ்வளோ வெயில் அடிக்கல, ஒரு கேரக்டர் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுவான், மொத்தமாக சூரியனை சேர்த்து ஆஃப் பண்ணிடுவான். அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சத்தமின்றி முத்தம் தான் படம் நல்லா இருக்குது. ஒரு முறை பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு த்ரில்லர் ஜானர் தான். படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட் சத்தமின்றி முத்தம் தான். படம் எப்படின்னா இருக்குது? படம் நல்லா இருக்குது, த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு படம். படத்தில் என்ன மெசேஜ் வந்து லாஜிக்கை மீறி வச்சுருக்காங்க. அதே மாதிரி கதையிலையும் வந்து நிறைய லாஜிக் வந்து அப்பட்டமாக மீறி இருக்காங்க செகண்ட் ஹாஃபில். ஸோ ஒரு நல்ல படத்தை வந்து அப்படியே கெடுத்துட்டாங்க லாஜிக் மீறல்னால. அது ஒரு சின்ன ஒரு நூலால் தான் அந்த படத்தில் மிஸ் ஆகுது. அந்த ஒரு ஸ்கிரிப்டிங் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு படம். பட் அந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால டோட்டல் படத்தை வந்து கெடுத்து. இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் முடிக்கும் போது நல்ல ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. படம் டோட்டலாக பார்த்து முடிக்கும் போது என்னடா இந்த படத்துக்கு வந்திருக்காங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு படத்தை செகண்ட் ஹாஃப் கெடுத்துருச்சு. நோக்கி தான் கதை நகருது. முதல்ல ஓப்பனிங் சீன்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டோடு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த படத்தை வந்து நீங்கள் கிளைமேக்ஸில் வந்து தான் அந்த ட்விஸ்ட்டு ஓடியுது. அந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. தாராளமாக ஒரு முறை படத்தை பார்க்கலாம். ஸ்ரீகாந்தோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. செட்டில் பண்ணியிருந்தார். அந்த கேரக்டருக்கு அவர் கரெக்டாக அந்த ஆப்டாக இருந்தார். படத்துக்கு மியூசிக்லாம் மியூசிக் நல்லா இருந்தது, கேமரா நல்லா இருந்தது. தாராளமாக ஒரு முறை பார்க்கலாம் படத்தை. படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். படத்தில் வந்து ஒரே ஒரு கிளாமர் சாங் இருக்குது. அதே மாதிரி வயலன்ஸ் வந்து ரொம்ப படத்தில் நிறைய வயலன்ஸ் இருந்தாலும் வயலன்ஸ் ரொம்ப ஹெவியாலாம் காமிக்கல, ரொம்ப மைல்டாக தான் காமிச்சிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸை கண்டிப்பாக பார்க்கலாம், பார்க்க முடியாத மாதிரிலாம் எதுவும் இல்லை. படத்தில் என்ன மெசேஜ் வேணாம் ப்ரோ. ஸ்ரீகாந்தோட ஆக்டிங் ஸ்ரீகாந்த் ஆக்டிங் நல்லா இருந்தது. படம் நல்லா த்ரில்லிங்காக போச்சு ஃபைனல் வரைக்கும். மியூசிக் நல்லா சூப்பராக இருந்தது. மியூசிக்லாம் சாங் நல்லா இருந்தது. நல்லா போச்சு. படத்தோட கதை பற்றினா ஸ்ரீகாந்தோட ஆக்டிங் படத்தோட ஹீரோ பிரசாந்தா ஸ்ரீகாந்த் தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து கேட்குறீங்க. இல்லை, அந்தளவுக்கு தான் அவர் படத்தில் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீகாந்தோட ஆக்டிங் உண்மையிலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ரீகாந்தோட ஆக்டிங் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஃப்ரேம்ல வந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் அருமையாக நடிச்சிருந்தார். பட் முக்கியமாக சொல்ல போனோன்னா பக்கத்தில் வர சின்ன சின்ன கேரக்டர்ஸ், இந்த ஒரு சீன் 2 சீன் கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கேவலமாக நடிச்சிருக்காங்க. ஒரு நம்மளால் கொஞ்சம் கூட பார்த்துட்டு நம்ம பாசிங் சீன்னாலும் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் நடிக்கவே தெரிலனா கேமரா ஆங்கிள்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ப்ரொஃபைலு கொஞ்சம் எல்லாம் பேக் சைடில் போவாங்க. இவங்க எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஃபேஸை காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நடிக்க தெரிலங்கிறது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. அது நம்மளோட ஆடியன்ஸ் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. யாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது? ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் பரவாயில்ல, பார்க்குற மாதிரி இருக்குது. டைரக்ஷன் நல்லா இருக்குதா கௌதம்? அது விஷுவலாக நல்லா சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் காமெடியில் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை, சைலண்டாக போகுது. அவ்வளோ படத்தில் எமோஷனலாக எப்படி சப்போர்ட் பண்ணுது? அது ஹீரோன்னு கேட்டது மெமரியில் மறந்துடுறாங்க. அதை பற்றி பின்னாடி தெரியும் போது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. படத்துக்கு ரேட்டிங் வந்து 2.5 out of 5. ரேட்டிங்னா 5க்கு 3 தரலாம். ரேட்டிங் நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லலாம். ரேட்டிங் நான் எவ்வளோ 10க்கு? அதுக்கு தெரியல. ஓகே, அவரேஜாக பார்க்கலாம். அப்படி இருக்கு.